மந்திர கிணறும் 3 ஆசைகளும். சின்னஞ்சிறு கிராமத்திலே ஒரு குட்டிப் பையன் இருந்தான். அவன் பேரு ராமு. ஒரு நாள் ராமு காட்டு வழியா விளையாடிட்டு போய்க்கிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு ஒரு புதுமையான கிணறு கண்ணுக்கு பட்டுச்சு. அந்த கிணறு மத்த கிணறு மாதிரி இல்லாம ரொம்ப அழகா மினுமினுன்னு இருந்துச்சு. ராமு அந்த கிணற்றை எட்டிப் பார்த்தான். உள்ளே வானவில் மாதிரி பல வண்ணங்கள் தெரிஞ்சது. அப்போ ஒரு மெல்லிய குரல் கேட்டது. "சின்ன குழந்தையே, உனக்கு 3 ஆசைகள் தரேன். நல்லா யோசிச்சு எது வேணுமோ கேள்" அப்படின்னு அந்த குரல் சொன்னுச்சு. ராமுக்கு ஒரே ஆச்சரியம். கொஞ்ச நேரம் யோசிச்சான். "எனக்கு நிறைய இனிப்புகள் வேணும்" அப்படின்னு முதல் ஆசைய கேட்டான். உடனே அவன் முன்னாடி விதவிதமான சுவையான இனிப்புகள் வந்து குவிஞ்சது. ராமு சந்தோஷத்துல எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சான். அப்புறம் 2வது ஆசை. ராமு யோசிச்சான். "எனக்கு ஒரு அழகான பொம்மை வேணும்." உடனே கலர் கலரா பெரிய பெரிய பொம்மைகள் அவன் பக்கத்துல வந்து நின்னுச்சு. ராமு ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். இப்போ 3வது ஆசைதான் மிச்சம் இருந்துச்சு. ராமு எல்லா இனிப்பையும் சாப்பிட்டு முடிச்சுட்டான். எல்லா பொம்மைகளையும் பார்த்துட்டான். திடீர்னு அவனுக்கு தோணுச்சு, "ஐயோ! நான் வீட்டுக்கு போகணுமே. இந்த இனிப்புகளையும் பொம்மைகளையும் எப்படி தூக்கிட்டு போறது?" அவன் யோசிச்சுக்கிட்டே, "இந்த எல்லா இனிப்புகளும் பொம்மைகளும் மாயமா மறைஞ்சு போகணும்" அப்படின்னு 3வது ஆசைய கேட்டான். உடனே அவன் முன்னாடி இருந்த எல்லா இனிப்புகளும் பொம்மைகளும் அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. ராமுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. அவனுக்கு 3 ஆசைகள் கிடைச்சும் சரியா யோசிக்காததுனால எல்லாத்தையும் இழந்துட்டான். இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் குட்டீஸ்? எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணணும். ஆசைகள் கிடைச்சா கூட அது நமக்கு உண்மையிலேயே தேவையான்னு யோசிக்கணும். சரியா யோசிச்சா சந்தோஷமா இருக்கலாம். நாம் அனைவரும் நம்முள் மாயத்தை கொண்டுள்ளோம். அதுதான் நம்முடைய நல்ல மனது. தயவு செய்து லைக் செய்யுங்கள். சின்ன பொட்டானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி நண்பர்களே. மறக்காமல் மறுபடியும் வாருங்கள். மேலும் அழகான கதைகளுக்காக. வணக்கம். நன்றி. வாழ்த்துகள்.